ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். இன்னைக்கு உங்களுக்காக வெயிலோட வெயிலா வேட்பாளர்கள் எல்லாம் கருகி கருவாடா போறாங்க. சில இடங்கள்ல மயங்கி மயங்கி விழுகிறாங்க, ஆஸ்பத்திரியில் தூக்கி கொண்டே போடுறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயத்தோட நாம நிகழ்ச்சிக்குள்ள போறோம். வாங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து பார்ப்போம். சம சீனுமா அப்படியே நேரா சம சீனுமாக்குள்ள போறான். அப்துல் சமது மாமாக்கா வேட்பாளர். அவர் அப்படியே ஓட்டு கேட்க போகும்போது அடி அடின்னு கிளின்னு கிழிச்சு அப்படியே ஊர்வலமா கூட்டு போறாங்க. நாமளும் சேர்ந்து போவோம். எப்படி செதுக்கி வச்சிருந்த ராயபுரத்தை அப்படியே கெடுத்துட்டாங்க. ஆனா என் பரம்பரையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி முச்சிய முடிக்க அப்படி பஞ்சு கொடுக்குற மாதிரி நிக்கிறாரு நம்ம ஜெயக்குமார் அண்ணாச்சி. வருவோமா, எங்க ஐயா வந்தாலும் வருவோம்னு வேட்பாளர் பின்னாடி தாவேக்கா வேட்பாளர் பின்னாடி ஓடி போய் கபடி விளையாண்டு ஓட்டு கேட்போம் சொல்லிட்டு ஓட்டு போடு கபடி, ஓட்டு போடு கபடி, ஓட்டு போடு கபடின்னு கபடி விளையாடுறாங்க. தடக்குன்னு ஓசூர்ல வேட்பாளர் போனாரு. எங்க புள்ளக்காடெல்லாம் ஓட்டு கேட்டு பசியில் இருக்கு, மாவு எம்புட்டு இருக்கு, கொண்டா தட்டு, தண்ணியை ஊத்து, முட்டையை போட்டு கட 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 கடன்னு பிணைஞ்சு புரோட்டா போட்டு புள்ளக்கடை உரைச்சு சாப்பிட கொடுத்தார். காசு கொடுத்தாரா? கேளுங்க, விஜயகாந்த் ஒரு சூப்பரான சமையல் பண்ணுவாரு, ரொம்ப அற்புதமான சமையல்காரர்னு சொல்லுவாங்க. இத அப்படியே ஃபாலோ பண்ணலனாலும் அதுக்கு தேவையானதை எடுத்து கொடுத்து அப்படியே கவர் பண்றார் ஓட்டு கேட்க அவர் பையன் விருதுநகர்ல. இந்த லாஸ்ட் எக்ஸாம் இருக்கிறப்ப புள்ளக்கடலாம் வெளியில் வரும்போது டுட்டோரியல் கொடுப்பாங்கல்ல, எங்க கையில் வச்சு சேருங்க, அப்புறம் இந்த ஐடி அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையான பள்ளி வாசல கட்சிக்கார கூட்டமா இருக்கு. அந்த எல்லாம் ஒத்துமையா நிக்காங்க சீட்டு கொடுக்க ஓட்டு போடுறதுக்கு. ஆமா, அப்படித்தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே நானு பிட்டு நோட்டீஸ் மட்டும் கொடுக்குறேன், ஓட்டை மட்டும் போட்டுங்கன்னு ஓபிஎஸ் ஐயா கேட்டாரு. அது எப்படி? வாங்க உள்ள வாங்க, லேசா உங்களுக்கு ஓதி விடுறோம் அப்படின்னு ஓபிஎஸ் உள்ள கூட்டு வச்சு ஓதி விட்டுருக்காங்க. ஓட்டு கண்டிப்பா போட்டுருவாங்க. அப்புறம் பாருங்க, நம்ம விஜய் அண்ணாச்சி என் மீது பற்று இருந்தால் விசில் கோலம் போடுங்கன்னு சொன்னார்ல, சடக்குன்னு பெரம்பூர் ஏரியால கோலமே போடுறாங்க விசிலுக்கு. வண்டியில் நின்று கையெடுத்து இப்படி கும்பிட்டுக்கிட்டு பக்கரன்னு பார்த்தா ஓட்டு நடக்காது ஓட்டு இருக்க அப்படின்ட்டு சௌமி அம்மா என்ன பண்ணாங்க, சடக்குன்னு வண்டியை விட்டு கீழே இறங்கி அங்கே அந்த மல்லிகைப்பூலாம் பறிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதை பிடிங்கி கொடுத்து நீங்க என்ன செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சென்னையில் போய் விற்று பெரிய ஆள் ஆயிடலாம்னு ஐடியா வர கொடுக்காங்க. விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் சின்னமா இது. சரி, மாம்பழத்துனா தண்ணி பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் நம்ம இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி வந்தால் தான் நம்ம ஊர் நல்லா இருக்கும், கண்டிப்பாக விவசாயமும் நல்லா இருக்கும்.
அதுக்காக தான் நம்ம இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கோங்க. நிறைய அவரும் வந்து எடப்பாடியாருன்னு சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, எங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டுல எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஆனா இப்ப தெருவா வந்து ஒட்டு கேட்காக கஷ்டமா இருக்கு. எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்க. எங்க குடும்பத்தை 2 மணி அங்கிள் உடைச்சுட்டாரு கனார்னு இப்படி கதறது சௌமியா வீட்டுல இருக்கக்கூடிய புள்ளக்காடுங்க. என்னால வந்து அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல நாங்க எப்படி இருந்தோம்ட்டு. எங்க குடும்பம் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்கல்ல. நாங்க வந்து ஒரு பொங்கல் ஒரு இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம். ஐயா தான் எங்களுக்கு நம்ம வழிகாட்டி நம்ம குலதெய்வம் எல்லாம் அவர் தான் ஒன்னா இருப்போம். அதை வந்து இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, 5 மாசம் குழந்தை. அந்த குழந்தைய வந்து பார்க்க கூட விடல இந்த ஜிகே மணி ஐயா வந்து என் குழந்தைய கூட பார்க்கல. அந்த புள்ள நல்லா இருக்கணும், ஆனா இந்த குடும்பம் இவங்க எல்லாம் வந்து நாசமா போகணும், நாங்கெல்லாம் நாசமா போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிரிவியெல்லாம் பார்க்கவே முடியாது. கவுண்டருக்குள்ள போறோம். அன்புமணி ஐயா மைக் எடுக்கிறாரு. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் மணி என்னாச்சிய ரொம்ப பெரிய பெல்லு நினைச்சிருக்கீங்க. அவர் எங்க குடும்பத்துல அடிச்ச பெல்லு எங்க அப்பாவும் என்னையும் 2ஆ பிரிச்சிருச்சு. பேசுனா இன்னைக்கு ராத்திரி பூரா பேசலாம், ஆனா முடியாது அப்படின்னு வருத்தப்படுதார். இவரு பிள்ளையோ ஐயாவை எப்படியெல்லாம் ஏமாத்தி இன்னும் ஏமாத்திட்டு இருக்காரு. ஐயா கிட்ட ஒரு கிழிஞ்ச வேஷ்டி கட்டிட்டு வருவார். ஐயா பார்த்து ஐயோ ஜிகே மணி பாவம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஐயா சொல்லுவார், ஐயா என் வண்டி இல்லை, ஏன்னா எனக்கு டயர் மாத்துறதுக்கு காசு இல்லை ஐயா. இப்படியெல்லாம் ஐயா கிட்ட சொல்லி இன்னைக்கு 2000 கோடிக்கு அதிபதியா இருக்கிறீங்களே நீங்களா. உங்க குடும்பம் நல்லா இருங்க, சம்பாதிங்க, அது உங்களுக்கு திறமை இருக்கு, சம்பாதிங்க, நல்லா இருக்கு. ஆனா இந்த சமுதாயத்துக்கும் இந்த கட்சிக்கும் எதுக்கு துரோகம் பண்ணீங்க? எதுக்கு துரோகம் பண்ணீங்க? அதை விட இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணது அதை விட. அப்பா உடம்பு சரியில்லாம படுத்தா புள்ள ஓடியாந்து பார்த்தா நாங்க தள்ளி நின்று இருக்க போறோம். நீங்க வரமாட்டீங்க. நான் நின்று எல்லாத்தையும் மாத்து துணி கொண்டு எல்லாம் பண்ணி விட கடைசியில நான் தான் பண்ண பிரிச்சு விட்டோம்னா அபாண்டமா பொய் சொல்லக்கூடாது. சின்னையா அதெல்லாம் நல்லா இல்லங்காரு மணி ஐயா. பரப்புரைக்கு பிரச்சார கூட்டத்துக்கு வந்தார். திடீர்னு உடல்நல குறைவு. எல்லாம் நாங்களாம் ஆடி போயிட்டோம், அசந்து போயிட்டோம், கண்ணீர் வடித்தோம். மருத்துவமனையில் சேர்த்தோம். மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவர்லாம் பரிசோதனை. அப்போது அன்புமணி வரலாம் தானே, அவர் பேசுகிறார். வந்து அப்பாவை பார்க்குறத விட்டுட்டு பாசம் இருந்தால் அல்லது யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட மருத்துவமனையில் ஒருத்தர் சேர்த்துட்டாங்கன்னா வந்து பார்ப்பாங்க, நல்லா விசாரிப்பாங்க. பெத்த தகப்ப வளர்த்து ஆளாக்கினவர், மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தவர், தலைவர் பதவி கொடுத்தவர், இவ்வளோ உயரத்துக்கு ஆளாக்கின அப்பாவை பார்க்குறதுக்கு மருத்துவமனைக்கு வரல. வெளியில் என்ன பேசுகிறாருன்னா, அவருக்கு ஏதாவது நடந்ததுன்னா தொலைச்சிருவேன், என்ன நடக்குன்னு தெரியாது பாருங்கள். என்ன பேசுகிறது இதெல்லாம் ஒரு பேச்சா? யாராவது அப்படி கேட்பாங்க? உங்களுக்கு அப்பா மேலே அக்கறையாக இருந்தால் நேராக ஓடி வந்திருக்கணும் மருத்துவமனைக்கு. அவர் வந்திருக்கலாம், அவருடைய மனைவி வந்திருக்கலாம், அவர் பெண் குழந்தைகள் வந்திருக்கலாம், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து பார்த்துருக்கலாமே. சரி, அங்கே இல்லை, அப்போலோ மருத்துவமனையில் அடுத்த நாள் கொண்டு வந்து சேர்க்குறோம், அங்கே வந்து பார்க்கலாமே, அங்கேயும் வந்து பார்க்கல. அப்படியே இந்த விஷயத்தை பூரா பெரிய காதில் உண்டே போட்டாங்க யாரோ. அவரும் மைக்கை பிடிச்சி, அந்த அம்மா பேர் என்ன, சௌமியா, மருமக பேரை மறந்து வச்சு உங்களுக்கு அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறார் பெரிய ஐயா. பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார். அப்படி இருந்த இந்த குடும்பத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கிய பெருமை அன்புமணியினுடைய மனைவி சௌமியா. அது மட்டுமல்ல, அந்த குழந்தைகளையும் என் பேத்திகளையும் அதே மாதிரி பழக்கிவிட்டார். ஆனால் இந்த பொய்யர் குடும்பத்தை சேர்ந்த யாரும் இந்த பொய்யரோ அந்த பொய்யர்களுடைய அத்தனை பிள்ளைகளோ அல்லது மனைவியோ யாரும் அந்த பார்க்காவது. இது போன்று 2 முறை அந்த மருத்துவமனையில் இருக்கும்போது
ஃபோனில் கூட பேசலை, எப்படி இருக்கணும்னு கேட்கல. அப்புறம் பாருங்க பெரிய ஐயா கண்ணீர் விடுறாரு. அதாவது அண்ணன் எப்போ எந்திரிப்பான் சின்ன எப்போ காலியாகுன்ற மாதிரியே என்னைய பார்க்குறாங்க ஐயா. நான் பெத்த புள்ள மார்லையும் தோல்லையும் போட்டு சீராட்டி பாராட்டி மாம்பழத்தை ஜூஸா ஊட்டி கொடுத்து வளர்த்தனே அப்படின்னு அழுகிறாருங்க. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது அபகரிக்கணும், எப்படியாவது இந்த கும்பல் அபகரிச்சிட்டாங்க. ஆனாலும் எனக்கு பிறகு எப்போ எனக்கு சாவு எப்போ வரும் என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அது பிள்ளையா இருக்கலாமா? பிள்ளையே அப்படி நினைச்சு அந்த மறுபடிய பேட்டிங்க எல்லாமே அப்படி நினைச்சு. ஐயா நீங்க என்ன இந்த 39லேருந்து 59 வாயான் பழந்துட்டீங்களா? அப்படி கிடையாது. உங்களுக்கு 20 அங்க 60 உத்தரப்பிரதேசம் அள்ளி கொண்டே போட்டாங்க. அப்புறம் உங்களை ஒன்றுத்துக்கு மதிக்க மாட்டாங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்கய்யா அப்படின்னு சிதம்பரம் ஐயா கணக்கோட எடுத்து போட்டுதாரலாம். தமிழ்நாடு 39லேருந்து 58 அல்லது 59 ஆகும். ஆனால் அது மறுசீரமைப்புக்கு பிறகு 47 குறையும். உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் 80லேருந்து 50% கூட்டும்போது 120 ஆகும். அந்த மறுசீரமைப்புக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை இந்த கடந்த 40-45 ஆண்டுகளாக அவர்கள் மக்கள் தொகை அதிகரித்ததால் 137லேருந்து 140க்கு உயரும். அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இந்த 39-58 ஆகும், 80-120 ஆகும், ஆந்திராவில் 25-38 ஆகும் அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா. மறுசீரமைப்பு வந்த பிறகு அது குறையும் என்பதை மறைக்கிறார்கள். அதைத்தான் நான் பல நாட்களாக எழுதி வருகிறேன். அது எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். இங்க வாங்க, ஆந்திரா இருக்கா, இங்க கேரளா இருக்கா, இங்க தமிழ்நாடு இருக்கா, இங்க கர்நாடகா இருக்கா, இங்க இவ்வளவு இருக்கா, இங்க இவ்வளவு இருக்கா, அங்க இவ்வளவு இருக்கா, எல்லாம் இப்படி விலைக்கு சொல்லியும் உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்ப விட்டுட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய ஆப்பா எடுத்து சரட்டுன்னு சொருகிடுவாங்க ஐயா, பார்த்துருங்கன்னு சிதம்பரம் ஐயா எச்சரிக்கை. ஆந்திரா 25லேருந்து 38க்கு உயரும், அப்புறம் 30க்கு குறையும். கர்நாடகம் 28லேருந்து 42க்கு உயரும், அப்புறம் 39ஆக குறையும். கேரளம் 20லேருந்து 30 ஆகும், அப்புறம் 18க்கு குறையும். தமிழ்நாடு 39லேருந்து 59க்கு உயரும், அப்புறம் 47ஆக குறையும். அடக்குன்னு சண்முகையாவுக்கு கோவம் வருது. செங்கோடி வேத்துறவர்கள் அவங்களாம் போராட்டத்தில் இருப்பாங்க, அவருக்கு கோவம் வருது. ஏயா அதாவது இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மளை பூரா கீழே தள்ளுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா ஐயா. நீங்க என்னடானா ஒத்த வரியை படிச்சுட்டே நிறையா கிடைக்குன்னு இந்த பாருங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா கொடியை வச்சு மூக்கில் விட்டு ஆட்டிடுவாங்க. இந்தியா பூரா மறுவரையறை என்கிற போது எல்லா மாநிலங்களையும் கலந்து பேச வேண்டும், மாநில அரசாங்கங்களை கலந்து பேச வேண்டும், மாநிலத்துடைய கட்சிகளை கலந்து பேச வேண்டும். அத்தகைய ஒரு ஜனநாயக அணுகுமுறை என்பது இல்லாமல் தானடித்த மூப்பாக ஒன்றிய அரசாங்கம் இப்படி மேற்கொண்டிருப்பது என்பது கண்டனத்துக்குரியது. மூன்றாவது விஷயம், தென் மாநிலத்திற்கான பிரதிநிதித்துவத்தை திட்டமிட்டு குறைக்கிற நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். அப்படியே அன்புமணி ஐயா கேட்காரு, வாக்குறுதியை மட்டும் கொடுத்துட்டு நீங்க வாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. எல்லாரும் என்கிட்ட கேட்காங்க, 17 வாக்குறுதி கொடுத்தீங்களே, ஏதாவது செஞ்சீங்களா? நான் வந்தேன்னா எல்லாத்தையும் செய்வேன் அப்படிங்கார். 17 வாக்குறுதிகள். அதில் பார்த்தா திருப்பத்தூரில் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கினாங்களா? திருப்பத்தூரில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைச்சாங்களா? திருப்பத்தூரில் மாம்பழம் கூழ் ஆலை அமைக்கப்படும். இல்லை, இது எதுவுமே செய்யாத ஆட்சிக்கு மறுபடியும் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? நிச்சயமாக போடலாம். நான் உங்களை சொல்கிறேன்னா நான் பொதுமக்களை நான் கேட்குறேன். கையால் ஆகாத ஒரு ஆட்சி, இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி எல்லாம் நினைச்சுக்குமா? உங்கள் பெண் பிள்ளைகள் எதிர்காலத்தை கருதி திமுக மீண்டும் வரப்போறது கிடையாது.
அப்படி தவறி வந்தாங்கன்னா உங்கள் பெண் பிள்ளைகள் மட்டுமில்ல, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு கஞ்சா, காக்கேன், ஹெராயின் அப்படின்னு என்னென்னமோ போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர் கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையே நாசப்படுத்துகின்ற இந்த திமுகவை விரட்டி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். புக்கை எடுங்க, எங்களுடைய திட்டங்களை பாருங்க, என்னென்னலாம் திட்ட நடைமுறையில் இருக்குன்னு கம்பேர் பண்ணிட்டு பேசுங்க. நாங்க ஒரு விஷயம் சொல்லலை, புள்ளக்காடுகளுக்கு காலை உணவு கொடுப்போம், ஆனால் கொடுத்தோமா இல்லையா? இப்போ அது 8ஆம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறோம். பண்ணுவோம்யா, புள்ளக்காடுகளை படிக்க, அதை பார்த்து வகுத்தறிச்சல் படாதீங்க அப்படின்னு உதயநிதி ஐயா லைட்டாக கோபுறார். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுத்தோமா இல்லையாமா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. அரசு பள்ளிக்கு போனா முதலமைச்சர் காலை உணவு திட்டம், கல்லூரிக்கு படிக்க போனா கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய். இப்ப சமீபத்தில் 3 மாசத்துக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னொரு மிகச்சிறந்த உதாரணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்னோம், செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிர் உரிமை தொகை மூலம் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. 3 மாசத்துக்கு நிப்பாட்டுவோம், தேர்தலை காரணம் காட்டி வழக்காடு நீதிமன்றத்துக்கு போய் உரிமை தொகையை நிப்பாட்டுவதற்கு முயற்சி எடுத்தாங்க. நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்ட முயற்சி பண்றியா? நான் 5000 ரூபாய் கொடுப்பேன், என்ன பண்ணுவேன் பாப்பான்னு கொடுத்தாரா இல்லையா? அந்நியார் கேட்காங்கல்ல, மிஸ்டர் அண்ணாமலை என்ன இதை வாங்கி கொடுத்தா, அதை வாங்கி கொடுத்தா, லட்சக்கணக்கில் கொடுத்தா, என்ன வாங்கி கொடுத்தீங்க மதுரைக்கு? எய்ம்ஸில் பாருங்க, இன்னும் அது பாட்டுக்கு செங்கல் அப்படியே கிடக்கு, தம்பி காட்டு செங்கல் அப்படியே கிடக்கு. என்னத்தை கட்டியிருக்கீங்க நீங்க? சும்மா எல்லாத்தையும் நீ காட்டுக்கு கொடுத்தா கடுப்பேத்தாதி அப்படிங்க. அண்ணாமலை அவர்கள் மெட்ரோ கொண்டு தருகிறோம் என்று சொன்னார். ஆனா இப்ப வரைக்கும் மதுரையில அதே மாதிரிதான் இங்க இருக்கிறவங்க எல்லாமே இங்க திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறத பத்தி பேசுறாங்களே ஒழிய தொகுதியின் மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்த்த என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னைக்கு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அதனால இங்க மக்கள் நல்லா இருந்தாதான் தொகுதி நல்லா இருக்கும். எனவே நிச்சயமாக முருகன் அருளால தீபமும் ஏற்றப்படும், இங்க இருக்கின்ற மக்கள் வாழ்க்கையும் உயரும். அது மட்டுமில்ல, கிருத்திகா தங்கபாண்டி இந்த மக்களின் வாழ்க்கையில தீபம் ஏற்றுவார், ஒளி ஏற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். எனவே ஒற்றுமையாக இருந்து மக்கள் அனைவரும் சிறப்பாக சிந்திச்சு உங்களுடைய வாக்குகளை கிருத்திகா பாண்டி அவர்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தொண்டை கெட்டுனாலும் பரவாயில்லங்க, என் தமிழ்நாட்டை அப்படியே அலேக்க தூக்கி அமெரிக்கா மேல உண்டே வைப்பேன். சீமான் என்ன சொல்றாருல, பின்லாந்து கல்வியில முதலிடத்துல இருக்கு. அண்ணன் வந்த உடனே அதை அடிச்சு நொறுக்கி தமிழ்நாட்டை தூக்கி முன்னாடி வைக்கிறேன், இல்லைன்னா சீமான்ற பேரை மாத்திக்கிறேங்க. 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. முதல் இடத்துல பின்லாந்து இருக்கு, சின்ன நாடு. அவன் தான் கல்வியில அவனுடைய கட்டட அமைப்பு, கற்பித்தல் முறை எல்லாமே சிறப்பாக இருக்கு. முதல்ல தென்கொரியா இருந்துச்சு, இப்போ அதை முந்திட்டு போயிடுச்சு. தென்கொரியா, ஃபின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். உன் மகன்கிட்ட அரசை கொடுத்துட்டீங்கன்னா 5வது வருஷத்தில் இங்கே இருந்து சென்னையில் தமிழ்நாட்டின் தலைநகரில் தாம்பரத்திலிருந்து உங்கள் பிள்ளை நான் பேசுகிற மாதிரி உலகத்தரத்திற்கு ஃபின்லாந்து இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஃபின்லாந்தில் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒருத்தன் எந்திரிச்சு உலகத்தரத்திற்கு கல்வியில் தமிழ்நாடு இருக்குதுன்னு அவன் சொல்லுவான். என்னோட எஜுகேஷன் சிஸ்டம், டீச்சிங் மெத்தட், கட்டட அமைப்பு எல்லாத்தையும் மாற்றிடுறேன். ஓட்டு காட்டினே பாரு இருக்கு, எப்படி என் பள்ளிக்கூடம் இருக்கும், எப்படி கற்பித்தல் முறை இருக்கும், எல்லாம் மாற்றிடுவேன். உலகத்தரத்திற்கு கல்வியை உனக்கு கொடுத்துருவேன், 1 ரூபா காசு வாங்க மாட்டேன். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க நினைச்சாலே போதும், ஏஐ மூலமா சடக்குன ஆம்புலன்ஸ் உங்க வீட்டுக்கு வந்துடும். இப்ப இருக்க ஆம்புலன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும். எங்க ஆம்புலன்ஸ் சரன்னு வந்து சரட்டுன்னு தூக்கிட்டு போய் ஊசியை போட்டு சரட்டுன்னு கொண்டு வந்து வீட்டில் விட்டுரும்ல. அண்ணன் திட்டத்தை வச்சிருக்காருங்க. ஐயா கலைஞருக்கு முடியல, கருணாநிதிக்குன்னா காவேரி, நோ காவேரி. அம்மா ஜெயலலிதாக்கு முடியலன்னா அப்போலோ, நோ அப்போலோ, ஒன்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எப்படி? இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. இங்கே சட்டம் போடுவோம், உலகத்தரத்திற்கு மருத்துவ தரத்தை தூக்குறோம். தனியார் மருத்துவ காவேரி, அப்போலோ, எம்ஜி ராமச்சந்திராவில் என்ன தரம் கிடைக்குது நீ நினைக்கிறியோ அதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுப்பேன். இனிமேல் என் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அரசாங்க மருத்துவமனைக்கு போனால் தான் நம்ம பொழப்போங்கிற நம்பிக்கையை கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்?
உலகத்தரத்திற்கு மருத்துவத்தை உயர்த்தி ₹1 கட்டணம் இல்லாமல் கொடுப்பேன். 90 வயசா பார்த்தா சாக போகுது இல்லை, தேசத்தின் மூத்த தாய், அவளுக்கு ₹1. நீ உடம்பு முடியல, நீங்கள் யாரில் வச்சு கூட்டி வர வேண்டியதில்லை, அழைச்சி சொன்னால் போதும். வாங்கின்னு உயிர்காக்க ஊர்தி வரும், தூக்கிட்டு போகும், உயிரை காப்பாற்றி கொண்டாந்து தரும். ஏன்னா தேசத்தின் கடமையில் முதன்மையானது உயிரை காக்கும் மருத்துவத்தை தன் மக்களுக்கு கொடுப்பது. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. சட்டம் சட்டம். அடுத்த திட்டத்தை என்ன தெரியுமா? தண்ணியை நீங்க வித்தீங்கன்னா எனக்கு செம்ம கோவம் வரும். ஏன்னா அது தாய்ப்பால் மாதிரியா, அதை விற்கப்படாது, அதை நானே தருவேன். யாராவது தண்ணியை வித்து காசாக்கணும்னு நினைச்சிய உங்க எல்லாரையும் சோழியை முடிச்சு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அண்ணன். தண்ணி விற்பனைக்கு தடை வந்தவொடனே பிளாஸ்டிக்கு பாலித்தீனுக்கு பேன் பண்ணுறேன், தடை பண்ணுறேன். தண்ணி விற்பனைக்கு தடை பண்ணுறேன். ஏன்? தண்ணீர் மனித தேவையல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. நீ அந்த கடையில் போய் அண்ணாச்சி ஒரு அக்வஃபனா கொடுங்க, ஒரு கிண்லே கொடுங்கன்னு கொக்குங்குருவியும் காக்கையும் சிட்டும் அண்ணாச்சி ஒரு கிண்லே கொடுங்கன்னு வந்து வாங்கிட்டு போமா. அந்த பாவத்தை செய்ய நான் தயாராக இல்லை. நான் இயற்கையின் மகன். இவங்க எல்லாம் இருந்தால் தான் நான் வாழ முடியும். எனக்கு தெரியும், பேரன்பு கொண்டு நான் இந்த பூமியை காதலிக்கிறேன். ஐயா, அந்த பையன் முகத்தை பார்க்க எனக்கு அப்படியே அருவமா வருதுங்க. 41 பேர் கிடக்காக செத்து தூக்கிட்டு ஓடியாரையா பையன் தூக்கிட்டு பனையூருக்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. ஆனா தடுக்குது, ஏதோ தடுக்குது அப்படின்னு அப்படியே பொங்குறார் சரத்குமார் அண்ணாச்சி. நான் 28 வருஷம் அரசியல். ஸோ நான் ஒரு நடிகராக என்ன நினைச்சிடாங்க. ஒரு நடிகர் என்றால் அனைத்தும் தெரியாதுன்னு சொல்ல வந்தேன். ஆனால் நம்ம முக கவர்ச்சி மட்டும் அரசியலுக்கு போதான்னு சொல்லுவோம். அதனால இறங்கி வேலை செய்ய தெரியணும். அதனால அவர் அந்த தாவக தலைவரை பற்றி நான் ஒன்னே ஒன்று தான், அது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். மறுபடியும் எத்தனை முறை கேட்டாலும் 41 பேர் இறந்திருக்கிறார்கள். காரணம் நீங்கள் தான். உங்களை பார்க்க வந்த ரசிகர்களாக இருக்கட்டும், உங்களை பார்க்க வந்த மக்களாக இருக்கட்டும், நீங்க என்ன வேணா காரணம் சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன ஏன் நீங்க போல, ஏன் போல? 4 பேர் உங்களை அடிச்சிருவாங்க, வாங்கிக்கோங்க, என் மேலே தான் தப்புன்னு சொல்லுங்க, நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். எங்கேயாச்சும் இந்த உலகத்தில் இறந்த குடும்பம் வீட்டில் வந்து நீங்கள் அவருக்கு துக்கம் விசாரிப்பீங்க. அதோட ஒரு தலைவன் அந்தஸ்து கொடுக்கலாம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே மக்களை, இது வரைக்கும் நீங்க பார்த்த தர்பார்ல உங்களுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி அடுத்த தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. சொல்றியா கேமராமேன் விட மாட்டாங்க. அதாங்க தேர்தல் விழிப்புணர்வு. 100% வாக்கு போடணும்ல. காலையில எந்திரிங்க, 23ஆம் தேதி குளிச்சு நல்ல நீட்டா போய் சடக்குன்னு போதால ஓட்ட போட்டு வந்திருக்க. ஓகேவா? ஏப்பா சொல்லிட்டோம்ப்பா, அங்கிருந்து கத்துற.